கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை கலாத்தியர் 6வது அதிகாரம் 4வது வசனம். அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது அல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை பார்த்து இவன் இப்படி செய்திருக்கக்கூடாது, அவள் செய்தது தவறு என்று சொல்லுகிறோம். மற்றவர்களை சோதித்து பார்ப்பது மிகவும் எளிது. ஆனால் தன்னைத்தானே சோதித்து பார்ப்பது மிகவும் கடினம். அப்படி சோதித்து பார்க்கும் வேளையில்தான் ஆவியானவர் நம்மிடத்தில் வேத வசனங்கள் மூலமாக பேசுவார். நாமும் நம் தவறுகளை உணர்வோம். அப்படி உணர்த்தப்பட்டு பாவி என ஒப்புக்கொண்டு உண்மையாக மனம் திருந்தினால் நிச்சயமாக இரட்சிப்பு உண்டு. இன்றைக்கு நாம் போகிற வழியை சோதித்து பார்த்து சீர் செய்து கொள்வோம். கர்த்தர் நம்மை மேன்மையாக வைத்து ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் எங்களையே சோதித்து அறியும்படி ஞானத்தை கொடுங்க. உம்முடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எங்களுடைய குறைகள் குற்றங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறோம். மற்றவர்களின் குற்றங்களை பார்க்காமல் எங்களை முதலில் சீர்படுத்துகிறோம். முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.